கண்களை மூடி ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, இந்த வேலையை ஆண்டு கொண்டு உம்முடைய திருநாமத்தை மையப்படுத்தவும், உம்முடைய திருவார்த்தையை அருளி தந்து எல்லோரையும் உம்முடைய அன்பிலும் உம்முடைய ஐக்கியத்திலும் ஊன்ற கட்டவும் ஜெபம் செய்கிறோம். ஆண்டு கொள்ளும் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். சில நாட்களுக்கு அல்லது சில மாதங்களுக்கு முன்பாக இந்த ஊழியங்களை குறித்த ஒரு பாரத்தோடு ஜெபித்து கொண்டிருந்த காலத்தில் என் உள்ளத்தில் ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தின ஒரு பகுதி என்னவென்று சொன்னால், த லார்ட் ரிமைண்டட், தேவன் அதை உணர்த்தி அதை ஞாபகப்படுத்திய ஒரு நிகழ்ச்சி. அது என்னவென்றால், ஜீசஸ் வாஸ் பார்ன் இன் த இயேசு நாசரேத்தூரிலே அவர் பிறந்தார். தட்ஸ் ரைட். அது மீன் பிடிக்கிற ஒரு இடம் ஒன்றும் அல்ல. அவர் ஒரு தச்சனாய்த்தான் அவர் இருந்தார். பட் ஃபாதர், பரலோக பிதா அவரை அபிஷேகித்து அவரை கலிலேய கடற்கரையில் தான் அவருடைய ஊழியங்களெல்லாம் வைத்திருந்தார். கலிலேய கடற்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய தொடங்கி கடைசியில் இருக்கக்கூடிய அந்த கப்பர்நகும், கொரோசின் என்ற இடங்களிலெல்லாம், நகரங்களிலெல்லாம் கூட ஊழியம் அவர் செய்தார். பட் த மேஜர் அவருடைய அவருடைய அதிகமான ஒரு ஊழியமே என்னவென்று சொன்னால், அவர் நாசரேத்தூரனாகிய இயேசு என்று இருந்தவர் அவருக்கு ஏதோ கலிலேயன் என்று பெயர் பெற்றார். கலிலேயன் என்று சொல்வது எல்லோரும் கேட்குறதா? சவுண்டு கேட்குறதா? கேட்கவில்லையோ? ஓகே கேட்குறதா? அந்த கடைசியில் கேட்கவில்லையா? கேட்கிறதா? ஏன் கேட்கவில்லை தெரியவில்லை. ஹலோ, கேட்குறதா? இப்படி தானே பேசணுமா? ஓகே, கொஞ்சம் விசில் இல்லாதபடி நீங்கள் நினைக்க வைத்து, மானிட்டரும் கொஞ்சம் வேண்டும் தான். ஓகே. அவர் கடைசியில் அவருக்கு பேர் என்னவென்று சொன்னால், நாசரேத்தூரான் என்று அல்ல. அவருக்கு என்ன பெயர் உண்டானது? கலிலேயன் என்று தான் பெயர் உண்டானது. அது ஏனென்றால், ஹி ஸ்டேட் த தேவனுடைய பிதாவுடைய சித்தத்தின்படியான அந்த பவுண்டரி, அந்த எல்லையிலே அவர் தங்கியிருந்தார். எங்கே அவர் பிறந்தார்? பெத்லஹேமிலே, நாசரேத்தூராகி அந்த பெத்லஹேமிலே அவர் பிறந்தார். தாவீதினுடைய மைந்தன் என்று பெயரிடுவதற்காகவே தாவீதின் ஊராகி அந்த பெத்லஹேமிலே பிறந்தது. அது வேத வசனத்தினுடைய அவர் பிறந்தது என்று இருந்தாலுமே கூட, த ஃபாதர், பிதாவுடைய முக்கியமான ஒரு ஊழியத்தினுடைய பொறுப்பை எங்கே கொடுத்தார் என்று சொன்னால், கலிலேயனுடைய கடற்கரை ஓரத்தில் தான் அவர் கொடுத்தார். அதுபோன்ற ஒரு ஆச்சரியமான ஒரு பங்கை நான் ஒரு நினைவு கூர்ந்து அதை ஆண்டவர் நினைவுபடுத்தி, இது போன்ற இந்த மீன்பிடி தொழில் மக்களோடு சேர்ந்து ஊழியம் செய்வோம் என்று நான் யோசித்து கூட பார்த்ததில்லை. சுமார் 25 வருடங்களுக்கு முன்பாக அங்கே மதுரையில் உள்ள அந்த என்ன பேர், குத்தியார் குண்டு என்ற அந்த அந்த முகாம், ரெஃப்யூஜிஸ் கேம்ப், அகதிகள் முகாமில் இருந்த இந்த மக்களை எல்லாம் ஒரு கொஞ்சம் பேரை 10-20 பேர் என்று இருக்கக்கூடும் என்று எண்ணுகிறேன். இந்த 20-25க்குள்ளாகத்தான் இருக்கும். அந்த மக்களோடு அவர்களை சந்திப்பதும் தீராது வாஞ்சை கொண்ட மக்களாய் கத்தோலிக்கத்திலிருந்து வந்திருந்தாலும் அவர்கள் அப்படியே ஒரு தீவிரமாய் இறைவனுடைய செய்தியை கேட்பதற்கு வாஞ்சை கொண்டவர்களாய், தேவர் ஸோ நைஸ். அவர்கள் ஆஸ்வதிக்கப்பட்டார்கள் என்று சொல்வதை விட, ஐ வாஸ் பிளஸ், அவர்களுடைய விசுவாசனாலே ஆஸ்வதிக்கப்பட்டேன். அவர்களில் நிலைத்திருக்கக்கூடிய பெரும்பாலானோர் என்று சொல்வதெல்லாம் இந்த விடத்தில் தீவில் தான் இருக்கிறார்கள். ஆகவே இயேசு அவர் தெரிந்து கொண்ட, பிதாவானவர் தெரிந்து கொண்டது என்று அர்த்தம். இயேசுவை தொடர்ந்து தெரிந்து கொண்டார். பிதாவானவர் என்ன சொல்கிறாரோ அதைத்தான் நான் சொல்லுவேன், பிதாவானவர் செய்வதைத்தான் நானும் செய்வேன் என்று சொன்னார். ஆகவே நாசரேத்தூரிலே அவர் தங்கிவிடாதபடி, அந்த நாசரேத்தூரை பற்றி என்ன எழுதியிருக்கிறார்? அந்த நாசரேத்தூரிலே எந்த நன்மை உண்டாகும் என்று எழுதியிருக்கிறது. அவரோ புறப்பட்டு சென்று கலிலேய கடற்கரைக்கு அவர் சென்ற அந்த ஊழியத்தை தான் நினைவுபடுத்தி, ஐ வாஸ் பிளஸ், நான் ஆஸ்வதிக்கப்பட்டேன். என்ன ஆஸ்வதிக்கப்பட்டேன்? எத்தனையோ ஊழியங்கள் பலவற்றை நாம் செய்தாலும் திஸ் இஸ் யுனிக், ஒரு விசேஷ தன்மை கொண்டது. அவர்
இயேசுனுடைய மன விருப்பத்தைப் போலவே கடற்கரை ஓரத்திலே சென்று உள்ள மக்களை சந்திப்பதும் அவளோடு செய்கின்ற ஊழியத்திலே தங்கியிருப்பதும் இந்த இந்த குடிசை போட்டிருக்கிற நாட்களிலிருந்தே இங்கே வந்து கொண்டு இருக்கிறேன். யுத்த காலம் 3-4 யுத்தம் நடந்த காலத்திலும் வந்து கொண்டு தான் இருக்கிறேன். தே ஆர் ஸோ சிம்பிள். அவர்கள் எளிமை இருந்தாலும் தே ஹேட் ஃபெய்த், அல்லது விசுவாசம் வைத்திருந்தார்கள். குறைவுள்ளவர்களாய் நாம் இருக்கிறோம் என்பது வேறு. இயேசுனுடைய சீசர்கள் நிறைவாக இருந்தார்கள். அவர் உயிரோடு இருக்கும் பொழுதே இவர் எப்பொழுது மரிப்பார், அடுத்து யார் பெரியவர் என்று பேசி கொண்டார்கள். அல்லது அவர் வழிநடுக ஒரு தர்க்கம் பண்ணி கொண்டே போனார்கள். நமக்குள் எவன் பெரியவன் என்று அவர்கள் பேசத் தொடங்கினார்கள். அதெல்லாம் கேட்டு என்ன இப்படியெல்லாம் இருக்கிறேன் என்று அவர் விரட்டி அடிக்கவில்லை. லவ் தம், அவர்களை நேசித்தார். இதாவே நீர் எனக்கு தந்த இவர்கள் என்று அவர்கள் வைத்து தான் பாடுபட்டார். இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள், இவர்களை தீமையிலிருந்து ரட்சித்து கொள்ளும், இவர்கள் உம்முடையவர்கள் என்று நீர் எனக்கு தந்தவர்கள், அவர்கள் உம்முடையவர்கள் என்று நினைவுபடுத்தி பாதுகாத்து கொள்ளும் என்று அந்த யோவான் 17ஆம் அதிகாரம் அந்த கடைசி அந்த அதிகாரத்திலே அவர் அதை கூறுவார். இதையெல்லாம் என்னுடைய தியானத்திலே ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக நான் யோசித்த பொழுது எத்தனையோ ஊழியங்களை செய்த பகுதியிலே இந்த பகுதியானது மேலோங்கி இருக்கிறதாய் மிகுந்த மகிழ்ச்சி கொடுப்பதாய் இருந்தது. தட்ஸ் ரைட். ஆகிலும் பவுல் மகிழ்ச்சி இருந்தாலும் அந்த மகிழ்ச்சி அவர் ரிவர்ஸ் பண்ணி அதை மாற்றி சொல்வது என்னவென்றால், பிரியமானவர்களே, நீங்களே புகழ்ச்சியும் நம்பிக்கையும் மகிழ்ச்சியுமாக இருக்கிறீர்கள். யூ ஆர் த ஜாய். நீங்களே நம்பிக்கை, நீங்களே அந்த மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். ஸ்டாண்ட் ஃபாஸ்ட் இன் த லார்ட். கர்த்தருக்குள் எப்போதும் உறுதியாக இருங்கள். அவருடைய நாமத்திற்கென்று மிகுந்த கனிகளை கொடுங்கள். யுவர் லைஃப், உங்களுடைய ஜீவியமானது. கலையிலே கடற்கரை ஓரத்திலே அந்த மீன்பிடிவர் மக்கள் மத்தியிலே நடந்து சென்ற பொழுது என்ன எழுதியிருக்கிறது என்று சொன்னால், ஜனங்கள் மிகுந்த பெரிய வெளிச்சத்தில், கிரேட் லைட் என்று எழுதியிருக்கிறது, பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இந்த இடத்தில் தீவிலே உங்களுடைய வெளிச்சம் அப்படி பிரகாசிக்க வேண்டும், மன்னாரில் பிரகாசிக்க வேண்டும், மற்ற உள்ள இந்த தமிழ் மாகாணத்தில் பிரகாசிக்க வேண்டும். இட்ஸ் ஸ்ப்ரெட். அது பரவி சென்று 12 அந்த செம்படவர்களை வைத்து, ஆல்மோஸ்ட் எல்லோரும் செம்படவர்கள், நான் மத்தேயு 1-2 பேரை தவிர எல்லோரும் செம்படவர்கள் என்றால் மீனவர்கள் அவர்களாக இருந்தார்கள். அவர்களை உலகமுகம் அனுப்பி சுவிசேஷத்தை பிரசங்கி என்று சொன்ன பொழுது அந்த மீனவர்களைத்தான் பெரிதாக அவர் சீசலாய் வைத்திருந்தார். யூ நாட் ஆர்டினரி பீப்புள். நீங்கள் சாதாரண ஜனம் அல்ல. யூ ஃபாலோ ஜீசஸ். இயேசுவை பின்பற்றுகின்ற, அவர் தச்சனாக இருந்தாலும் அவரை பின்பற்றுகின்ற மீனவர்கள். நம்ம எல்லோரும் யாராக இருக்கிறோம்? எல்லோருக்கும் காமனாகவே ஒரு பெயரையும் ஆண்டவர் சொன்னார், உன்னை மனுஷரை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவேன் என்று சொன்னார். ஐஎம் ஆல்சோ, நானும் ஒரு மீனவன் தான். உங்களை போன்ற மீனவன் இல்லாவிட்டாலும் மனுஷரை பிடிக்கிறதே என்று சொல்லுகிறது. அந்த மீனை வைத்து தான் அவர் சொன்னார். ஆகவே அது போன்ற ஒரு மகிழ்ச்சி இவன் உள்ளத்தில் வந்ததை போலவே அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த பொறுப்பும் என் உள்ளத்திலே அதிகமாக இருந்தது. அடிக்கடி சபை நினைத்து நான் ஜெபிப்பதும், முற்காலங்களிலே இந்த வார் நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஒவ்வொரு வாரமும் நாங்கள் வெள்ளிக்கிழமை விசேஷமாய் விடத்தல் சபைக்காக, குடும்பங்களுக்காக நான் ஜெபம் செய்வது உண்டு. இப்பொழுதும் அடிக்கடி ஜெபம் செய்வதற்கு நான் ஏவப்படுவது உண்டு. ஹல்லேலூயா. ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுவது என்று இருப்பது மிக மகிழ்ச்சியானது. யாராவது ஒருவர் என்னை பார்த்து, பிரதர் ஐ ப்ரே ஃபார் யூ, உங்களுக்காக ஜெபிக்கிறேன் என்று சொன்னால் ஐ எம் ஹாப்பி, நான் மகிழ்ச்சி அடைகிறேன். யூ ஆல்சோ சுட் ஹாப்பி, சம்படி இஸ் ப்ரேயிங் ஃபார் மீ, உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணினேன் என்று இருக்கும் பொழுது, தேர் இஸ் எ பிரதர், அங்கே ஒரு பிரதர் ஜெபம் செய்து கொண்டு இருக்கிறார், இந்த சிஸ்டர் ஜெபம் செய்கிறார்கள், அந்த பிரதர் ஜெபம் செய்கிறார் என்ற ஒரு மகிழ்ச்சி வேண்டும். அது எப்பொழுது உண்டாகும்? வி ப்ரே ஃபார் ஒன் அனதர். ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கிற வாழ்க்கையிலே தான் உண்டு. ஹல்லேலூயா. ஒரு சத்தமாக எல்லோரும் அல்லேலூயா சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஆகவே இந்த நாளிலே நாம் பெற்றிருக்கிற இந்த நாளில் உள்ள கருப்பொருள் என்னவென்று சொன்னால், அந்த கல்வாரி அன்பே, சிலுவை அன்பு என்று சொல்வதை விட அந்த கல்வாரி சிநேகம் என்று சொல்வது தான் அந்த உச்சகட்டம், அந்த உறுதியான அந்த தெய்வ அன்பு, நிலை பெற்ற நிலைத்திருக்கிற அன்பு என்று சொல்வதெல்லாம். இயேசு அன்றாட ஒரு சிலுவை சுமந்தாரா? எவ்ரிடே ஒரு கிராஸ் சுமந்தாரா?
ஒவ்வொரு நாளும் கொல்கத்தா மெட்டில் தானே சுமந்தார், ஒவ்வொரு நாளும் சுமந்தார். தட்ஸ் ரைட். அப்படி இல்லாமல் ஒன்றும் அவர் போதிக்க மாட்டார். அவர் செய்ததை தான் போதித்தார். என்ன அவர் செய்தார்? அனுதினமும் உங்கள் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை என்ன செய்யுங்கள், பின்பற்றுங்கள். என்ன ஆண்டவரே, நீர் மாத்திரம் கொல்கத்தா மெட்டில் தான் சுமந்தீர், எங்களை மாத்திரம் அனுதினமும் சிலுவை சுமக்கிறேன் என்ற நாம் கேட்பது, சிலுவை என்பதுதான் வாழ்வினுடைய ஒரு பகுதி. மரணம் என்பதுதான் ஜீவனுக்குரிய ஒரு பகுதி. சிலுவை மரணம் என்பதுதான் இயேசு கிறிஸ்துனுடைய ஜீவனை அடைகின்ற ஒரு வழி. ஆகவே அது போன்ற அற்புதமான இந்த சிலுவையினுடைய முடிவு இருக்கிறதே, த எண்ட், கடைசி முடிவு, அதை எங்கே முடிக்கிறார்? கொல்கத்தா அந்த மலை உச்சியில் தான் அவர் முடிக்கிறார். அதை குறித்து வேதம் என்ன இருக்கிறது? அவர் சிலுவையை சகித்தார். என்ன செய்தார்? சிலுவையை சகித்தார்னால் பல்லை கடித்து கொண்டு சகித்தார் என்ற அந்த சகிப்பு அல்ல. ஆங்கிலத்தில் ஹி என்டியூர்ட் த கிராஸ் என்றால் சிலுவை மார்க்கத்திலே நிலைத்து நின்றார், கடைசி வரைக்கும் உறுதியாய் நின்றார். அந்த கடைசி நேரத்தில் கூட சிலுவையை விட்டு போவதற்கு அவருக்கு சோதனை உண்டானது. சுற்றியிருந்தவர்கள் எல்லாம் பார்த்து அவரை பார்த்து என்ன சொன்னார்கள், என்ன கூறினார்கள்? நீர் என்ன கிறிஸ்துவோ? அப்படியானால் எங்கேருந்து இறங்கி வாரும், சிலுவையிலிருந்து இறங்கி வாரும் என்று அவருக்கு ஓயாது சிலுவையை விட்டு இறங்கி வருவதற்கே போராட்டம், பூமியிலையும் அந்த போராட்டம் வைத்திருந்தார். அவர் ஒரு முறை அவர் அந்த கொல்கத்தா மெட்டுக்குரிய சிலுவையை சொல்லும் பொழுது, நான் எண்ணி இருந்தால் பல்லாயிரம் கணக்கான தூதர்களை, லேகியோன் தூதர்களை நான் அனுப்பி என்ன செய்திருக்கலாம்? சிலுவையை தவிர்த்து வாழ்ந்திருக்கலாம். சிலுவையை தவிர்த்து வாழ்வதற்கு நம்முடைய சுயத்தை பயன்படுத்தி இருக்க முடியும், நம்முடைய கௌரவத்தை பயன்படுத்தி இருக்க முடியும், நம்முடைய ஆணவத்தை பயன்படுத்தி இருக்க முடியும். பட் ஆனால் நாம் மரணபரியந்தம் தன்னை தாழ்த்தி அந்த சிலுவைக்கு அவர் கீழ்ப்படிந்தார். எப்படி அவர் கீழ்ப்படிந்தார்? மரணபரியந்தம், அதாவது சிலுவையின் மரணபரியந்தம் அவர் தன்னை தாழ்த்தினார். எனவே கல்வாரி சிநேகம் என்று சொல்வது சாதாரணமானது அல்ல. இன்றைக்கோ ஒரு நாள் புனித வெள்ளியை கொண்டாடுகிறோமே, அந்த புனித வெள்ளிக்குரியது அல்ல. ஃப்ரம் த டே அவர் இந்த பூமியிலே வாழ்ந்து வாலிபனா இந்த நாட்கள் தொடங்கி அன்றன்று தன் சிலுவையை எடுத்து பயணித்து இதெல்லாம் கடைசி அந்த கொல்கத்தா மேடு என்று வருகிறது. அப்பொழுதுதான் அந்த பகிரங்கமான மனுக்குலத்திற்காக அவர் ரத்தம் சிந்த வேண்டிய அந்த சிலுவையில் அவர் முடிவடைந்து போகும் பொழுது என்ன எழுதியிருக்கிறது? அவர் அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார், அல்லது சிலுவையிலே நிலைத்து இருந்தார். அவர் நினைத்திருந்தால் என்ன செய்திருக்கலாம்? சிலுவை விட்டு இறங்கி வந்திருக்கலாம். இன்றும் அநேகர் சிலுவை பாதையிலே நடந்த மாந்தர்களை, ஏராளமான அந்த பக்தர்களை குறித்து நான் படித்து பரவசப்பட்டு அவருடைய வாழ்க்கையை நான் என்னுடைய வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், அந்த ஆவியை பறியிருக்கிறேன். அதுபோன்ற பாக்கியத்திலே ஒரு சில சமயங்களிலே ஒரு சில சில பக்தர்கள் அந்த கால சூழ்நிலையிலே சிலுவை விட்டு இறங்கி வந்திருக்கிறார்கள். அவர்கள் தொடர்ச்சியாகி அவர்கள் சிலுவையை அவர் சுமந்து வாழ்ந்ததில்லை. ஐ ஹோப், நான் நம்புகிறேன் நீங்கள் அப்படி இருக்க மாட்டேன் என்று தான் நம்புகிறேன். நீங்கள் யாராவது அப்படி சிலுவை விட்டு இறங்கி வந்து விட்டீர்களா சிஸ்டர்ஸ்? சிலுவை விட்டு நான் சொல்ல விளங்குகிறதா? என் தமிழ் புரிகிறதா? ஓகே. ஆங்கிலத்தில் பேசினால் அதிகம் புரியுமா? தமிழிலே பேசலாமா? தமிழில் ஆங்கிலத்தில்? ஓகே. என் தமிழ் புரிகிறது தானே? உங்களுடைய தமிழில் பேசினாலும் உங்களுக்கு தான் குழப்பம் உண்டாகும். வேறு என்ன, தமிழ்நாட்டில் வந்து நம்ம தமிழை பேசுகிறது. நான் உங்களைப் போல பேசுவதற்கு சில சமயம் முயற்சித்து நானே தோல்வி அடைந்திருக்கிறேன். ஆகவே என் தமிழிலே நான் முயற்சி பண்ணி நான் பேசிக்கொள்கிறேன். உங்களை பார்த்த உடனே உங்கள் தமிழில் தான் பேசும்போது ஒரு உணர்வு உண்டாகிவிடுகிறது. சரி, பரவாயில்லை, எல்லோருக்கும் விளங்குகிறதானே? ஓகே. நீங்கள் சிலுவை விட்டு இறங்கி வந்து விட்டீர்களா? நீங்கள் இறங்கி வருவதற்கு உங்களுடைய மானம், உங்களுடைய மரியாதை, உங்களுடைய கௌரவம் எல்லாம் போட்டி போடும். இறங்கு விட்டு விடாதே, அடித்து நொறுக்கி விடு. அவள் என்ன பெரிய மனைவி, வாய் திறக்கிறார், ஒரு அறை என்று அவள் சொல்லுவார், அல்லது என்ன புருஷன், அவனை விட்டு வெளியே ஓடு என்று ஒரு சத்தம் கேட்கும். எப்படியாயிலும் சிலை விட்டு இறங்கி வருவதற்கு கூக்குரல் இருக்கத்தானே செய்கிறது இல்லையா? எப்பொழுது சிலுவை சுமக்க வேண்டும்? டெய்லி. அந்த கூக்குரல் எப்பொழுது வரும்? டெய்லி, தினசரி வரும். ஐ என்டியூ த கிராஸ், அந்த சிலுவையை நான் சகித்து வாழ்கின்ற அந்த வாழ்க்கை என்று சொல்வது, நான் என்னுடைய 47 வருடங்கள் ஆகிவிட்டது. 47 வருடங்களாய் so many time. ஒரு நாளில் கூட 4-5 தடவை 10 தடவை கூட கேட்டிருக்கிறது.
ஐ ரெஃப்யூஸ் இட், நான் மறுத்து இருக்கிறேன். அது ஏன் என்று சொன்னால், சிலுவைக்கு பின்னால் ஜீவன் இருக்கிறது. அவரோடு மரித்தால் அவரோடு பிழைத்தும் இருப்போம், அவரோடு பாடுபட்டால் அவரோடு ஆளுகையும் செய்வோம். இந்த உலகத்தில் வரக்கூடிய எந்த பாடுகளையும் ஆண்டு கொண்டு ஒன்றும் நம் தலைக்கு மேல் போகாதபடிக்கு நம்மை நடத்துவார். அவரோடு பாடுபடுவதும் அவரோடு மரிப்பதும் பேரானந்தம். அங்கே தான் ஜீவன் கொட்டி கிடக்கிறது. எனவே அவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லும் பொழுது மரணத்தை வென்றுதான் உயிர்த்தெழுந்தார். சிலுவை இல்லாமல் உயிர்த்தெழுதல் இல்லை. சிலுவை இல்லாமல் உயிர்த்தெழுதல் உண்டா? மரிக்காமல் ஜீவன் உண்டா? டை வி மஸ்ட் மரித்து எழுகின்ற அந்த ஜெயம் கொண்டு அந்த சிலுவை தான் கல்வாரி அன்பு. கடைசி நாட்களிலே அக்கிரமம் மிகுதி ஆகிறதுனாலே எது தனிந்து போகும்? தெய்வ அன்பு உங்கள் வாழ்க்கையிலே தனிந்து போய்விடும். லோக அன்பு உள்ளே வந்து நிறைத்துவிடும். லோக அன்பு என்று சொன்னால் இந்த உலக மாந்தர்களுக்கு பாவம்தான் அன்பு என்று வைத்திருப்பார்கள். நமக்கோ கடைசி நாட்களிலே இந்த நோவாயின் காலத்தை போல், லோத்தி நாட்களை போல் கட்டுவோம், நடுவோம், அதை கொண்டோம், விற்றோம், கொண்டோம் என்று பிஸ்னஸோ அல்லது இந்த உலகத்தினுடைய பண வர்த்தனையோ அல்லது இந்த உலகத்துடைய மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய இந்த பகுதியை தான் பாவம் என்று அங்கே சொல்லப்படவில்லை. அதெல்லாம் மெதுவாய் போய்விடுகிறது. லோகத்துக்குரிய இன்பமாய் இது போய்விடுகிறது. அநேகர் இந்த லோக இன்பத்திற்காகவே இந்த சிலுவையின் வழியை விட்டு விலகி அநேகர் சென்றிருக்கிறார். நாம் அப்படி சென்று விடவே கூடாது. அப்படி விலகினவர்களை குறித்து என்ன எழுதியிருக்கிறது? இவர்களோ சிலுவைக்கு பகைஞர்கள் என்று எழுதியிருக்கிறது. சிலுவைக்கு தே ஆர் எனிமீஸ் ஆஃப் த கிராஸ். சிலுவைக்கு பகைஞர்கள். அது மாத்திரமல்ல, அதற்கு பின்பு அதை எப்படி அதை சொல்வார்? எபேசியிலே வாசிக்கிறோம் 4ஆம் அதிகாரத்திலே, அவர்களோ அவருடைய ஜீவனுக்கும் அந்நியர்களாய் போய்விட்டார்கள். சிலுவைக்கு பகைஞர்களுக்கு என்ன இருப்பதில்லை? ஜீவன் இருப்பதில்லை. இந்த லோகத்துக்குரிய ஜீவன் இல்லை. உலகத்தில் குடிக்கிறவன் கூட 80 வயது வரைக்கும் வாழ்ந்து அவன் குடித்து விட்டு போய்விடுகிறான். அது அல்ல, அந்த உயிர் அல்ல. என்ன உயிர் இருக்க வேண்டும்? தெய்வத்தினுடைய ஜீவனை பெற்ற நான். அது நிரந்தரமாய் நித்திய காலம் பாதுகாக்கப்பட்ட அது ஜீவனாய் நிலைத்திருக்கிற அந்த ஜீவன், அந்த வாழ்க்கை இருக்கிற கிறிஸ்துவனுடைய ஜீவன், அந்த தொடுதல், அதை த டச் ஆஃப் ஹிஸ் லைஃப், அந்த ஜீவனை தொடுகின்ற ஜீவனுக்கு அந்நியர்களாய் போய்விட்டார்கள். சிலர் கொஞ்ச காலத்திலே போய்விடுகிறார்கள், சிலர் பாதி வழி வந்தே போய்விடுகிறார்கள், சிலர் கடைசி வரைக்கும் வந்ததை போல் வந்துவிட்டு போய்விடுகிறார்கள், சிலர் யூதாஸ் காரியத்தை போல் த லாஸ்ட் மூமெண்ட் கடைசி நேரத்தில் போய் அவரை காட்டி கொடுத்து அவன் ஜீவனுக்கு அந்நியனாய் போய் தற்கொலை செய்து கொண்டு அவன் மாண்டான். அதுபோன்று நாம் ஒருவராயிலும் என்ன ஆகிவிடக்கூடாது? அவருடைய ஜீவனுக்கு அந்நியராய், அந்நியர் என்றால் விளங்குகிறதானே, அவர் ஜீவனை அறியாதவர்களைப் போல அதற்கும் நமக்கும் தொடர்பே இல்லாதவர்களைப் போல மாறிவிடக்கூடாது. அப்படி மாறாது இருக்கிற ஒரு இடம்தான் நிலைத்திருக்கிறது அந்த கல்வாரி அன்பு. அந்த லாஸ்ட் கொல்கத்தா மேட்டில் ஏறினாரே, அந்த கல்வாரி அன்பு இருக்கிறதே, அந்த அன்பு தான் நமக்குள் வேண்டும். அந்த கல்வாரி அன்பு நம்மை நிறைத்திருக்கும் பொழுது தான் we will abide in Christ. கிறிஸ்துவோடு நிலைத்திருப்போம். அவரை போலவே என்ன செய்திருப்போம்? சகித்திருப்போம். அவர் பாவிகளால் வந்த விரோதங்கள் அல்லது எத்தனையோ தீமைகள் ஏற்பட்டாலும் அவரோ என்ன செய்திருந்தார்? சகித்திருந்தார். சிலுவையை மரண பரியந்தம் சிலுவையை சகித்து வாழ்வது அவசியம்தானா? எஸ். உடைய கூக்குரல் எப்படி இருந்திருக்க வேண்டும் என்றால், நான் என்னுடைய கூக்குரலாக வைத்திருப்பதெல்லாம், லார்ட் டில் யூ கம், உடைய வருகை வரும் வரைக்கும் ஐ ஷுட் பி ஃபெய்த்ஃபுல் டு த கிராஸ். நீ எனக்கு தந்த சிலுவையிலே பத்திரமாய் அதை பாதுகாத்து அதை பின்தொடர்ந்து காலமில்லாமல் அந்த சிலுவை எடுத்து நான் வாழ வேண்டும் என்று அந்த ஜெபந்தான். எனவே முடிவடைந்தும் நிலைநிற்கிற அந்த சிலுவையின் அன்பிற்கு பெயர்தான் என்ன? சிலுவை, கல்வாரி சிநேகம். என்ன சிநேகம்? அந்த கல்வாரி அன்பு தான் நமது ஜெயம். நமது ஜெயம் என்று சொல்வதெல்லாம் என்றோ எடுத்த சிலுவை அல்ல, அல்லது பாதி வழியிலே போட்டு போகின்ற ஒரு சிலுவையும் அல்ல. எதுவரை நிலைத்திருக்க வேண்டும்? கல்வாரி அன்பு வரைக்கும், அந்த கொல்கத்தா மேட்டினுடைய உச்சி வரைக்கும், த லாஸ்ட் மூமெண்ட். பிதாவை என் ஆவியை உம்முடைய கரத்திலே ஒப்படைத்தேன், பத்திரமாய் ஒப்படைத்தேன் என்று சொல்லுகின்றது வரைக்கும், எல்லாம் சரியாய் முடிந்தது என்று சொல்ல வரைக்கும் நிலைத்திருக்கும் அன்பிற்கு பெயர்தான் என்ன அன்பு? கல்வாரி அன்பு. அதை பற்றி கொண்டு நான் வாழ்கிறேன். என்னுடைய 46
46 வருடங்களுக்கு மேல் ஆகிவிட்டது. ரட்சிக்கப்பட்டு சுமார் 56 வருடங்கள் 58 வருடங்கள் ஆகிவிட்டாலும் கடந்த 46 வருடங்களாய் இந்த சிலுவையின் பாதையிலே செல்கின்ற வாழ்க்கையை விட்டு பின்தங்கி நான் போனதில்லை. சிலுவையை சுமக்கும் பொழுது இயேசு கூட சற்று தடுமாறினார் என்று இருக்கலாம், தடுமாற்ற வேண்டுமானால் வந்திருக்கலாமே ஒழியே அந்த கொல்கதா மேட்டிலிருந்து கீழே அவர் இறங்கி வரவில்லை. அதுபோல் தடுமாற்றம் ஏற்பட்டது உண்மையாக இருந்தாலும் அந்த சிலுவை போட்டுவிட்டு பின்வாங்கி நான் போனதில்லை. எனவே இந்த 3 நாட்கள் உள்ள இந்த கூட்டத்தினுடைய தலைப்பு என்ன? ஜெயம் என்று சொல்கிறோம். கல்வாரி அன்பே யார் ஜெயம்? இயேசு ஜெயித்து விட்டார். அவர் கடைசி வரைக்கும் அந்த அன்பிலே நிலைத்திருந்து முடிவு வரைக்கும் நம்மை அன்பு கூர்ந்தார், அந்த தெய்வ அன்பை வைத்திருந்தார். இப்படி யாருக்கு ஜெயம் வர வேண்டும்? எதை வைத்து ஜெயம் வர வேண்டும்? கல்வாரி அந்த அன்பை வைத்து முடிவரைக்கும் அன்பு உள்ளவர்களாய், அக்ரமம் மிகுதியாகி அவருடைய அன்பு தனிந்து போனது என்று இல்லாதபடி முடிவறிந்த அன்பு உரியவர்களாய் மாற வேண்டும் என்பதுதான் இந்த 3 நாட்களில் உள்ள நம்முடைய தியானத்தினுடைய மையப்பகுதியாக வைத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஓகே, நம்முடைய இந்த வேத புத்தகத்திலே எபேசியர் எழுதின நிருபம் எபேசியரின் நிருபம் 4ஆம் அதிகாரம் 22வது வசனம். அந்தப்படி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளினாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். இதை வேத புத்தகத்தில் எழுதப்பட்ட இந்த வார்த்தைகள் முழுவதும் அஞ்ஞானிகளுக்கு எழுதப்பட்டது அல்ல. அது குறிப்பாக புதிய ஏற்பாடு என்று சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்துவை இரட்சகராய் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு தான் எழுதப்பட்டது. இந்த வார்த்தைகளெல்லாம் யாரோ இந்துக்களுக்கு எழுதப்பட்டது என்றோ அல்லது கத்தோலிக்கருக்கு எழுதப்பட்டதோ என்னவோ நீங்கள் மனதில் வைத்திருக்கிற வேறுபாடான மக்களை வைத்தெல்லாம் எண்ணி பார்க்காதீர்கள். இது அவர்களுக்கு சொல்லப்பட்டது என்று எண்ணாதீர்கள். இது யாருக்கு சொல்லப்பட்டது? நமக்கு தான் சொல்லப்பட்டது. ஆகவே அந்த 22ஆம் வசனத்திலே வருகிற பழைய மனுஷன் என்று சொல்கிறது யாரை பற்றி தான் வருகிறது? கிறிஸ்தவ விசுவாசிகளை வைத்து தான் வருகிறது. எப்பொழுது பழைய மனுஷன் என்று உங்கள் வாழ்க்கையிலே கண்டீர்கள்? ஒரு நாள் நீங்கள் மனம் திரும்பினீர்கள். நீங்கள் மனம் திரும்பி இயேசு ஒன்றிலே நீங்கள் வந்த பொழுது அவர் உங்களுடைய பாவங்களெல்லாம் என்ன செய்தார்? அவர் கழுவினார். உங்களை கழுவி உங்களை அவர் சுத்திகரித்து அவருடைய அடக்கம் செய்யப்பட்டு அவர் புதைக்கப்பட்டு 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்தார் என்பதை விசுவாசித்து ஞானஸ்நானத்தையும் பெற்று உங்களுடைய மனந்திரும்புதலை உறுதிப்படுத்தி கொண்டீர்கள். எப்பொழுது நீங்களுடைய மனந்திரும்புதலை நீங்கள் உறுதிப்படுத்தி கொண்டீர்கள்? மனந்திரும்பி பாவங்களை அறிக்கை செய்துவிட்டு பழைய மனிதன், பாவம் செய்த பழைய மனிதன், எல்லோருக்கும் என்ன மனுஷன் ஒருவன் இருந்தால் நீங்கள் கிறிஸ்தவர்கள் தான், நீங்கள் எல்லோரும் ரட்சிக்கப்பட்டவர்கள் தானே, எல்லோரும் என்னுடைய பிள்ளைகளாக மாறிவிட்டீர்கள் தானே. ஆகையால் அந்த நாட்களிலே உங்களுடைய பாவங்களை மன்னிக்கப்பட்டதற்கு ஏன் காரணம்? ஒரு மனுஷன் இருந்தான், எனக்குள் ஒரு பழைய மனுஷன் இருந்தான், அவன் பாவம் செய்தான். சிறுபிள்ளை பாவம் செய்வதில்லை, அந்த பழைய மனுஷன் அவன் பாவம் செய்கிறான். அந்த வாலிப நாட்கள் என்று வரும்பொழுது அந்த பழைய மனுஷனை நான் என்னுடைய 10th ஸ்டாண்டர்ட் முடிக்கின்ற அந்த நாட்களிலே நான் கண்டேன். தேர் இஸ் எ மேன், ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் பாவம் செய்து கொண்டிருந்தான். அவனை பழையதாய் மாற்றியது தான் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம். இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்ட பிறகு நாம் என்ன மனுஷனை இப்பொழுது புறக்கணித்து விடுகிறோம்? பழைய மனுஷனை புறக்கணித்து விடுகிறோம். ஆகவே ஒரு மனிதன் இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு மறு ஜென்மம் அவன் அடைந்தான் என்று சொன்னால் he refused that old man, பழைய மனிதனை அவன் புறக்கணித்து விடுகிறான். அவன் புறக்கணிக்கப்பட்டான் என்பதற்குரிய உறுதி என்ன? அடக்கம் செய்கிறோம். அவரை ஞானஸ்நானத்திலே கொண்டு வந்து கிறிஸ்துவுடனே கூட பழைய மனிதன் சிலுவையிலே அறையப்பட்டான். பழைய மனிதன் ஒளிந்து புதிய மனிதன் அங்கே உண்டாகிறான் என்று சொல்கிற ரோமர் 6ஆம் அதிகாரம். நாம் புதிதான ஜீவன் கொண்டவர்களாய் கிறிஸ்து இயேசுவுக்குள் உயிர்த்து எழுந்தோம் என்பதை நிரூபிப்பது தான் அந்த
ஞானஸ்நானம். ஞானஸ்நானம் என்று சொல்வது பரலோகத்திற்கு போவதற்காக எடுக்கிற ஒரு லைசன்ஸ் என்று இல்லை. அது பரலோகத்திற்கு போவதற்காக நாம் அதை எடுத்துக்கொள்வதை போல் அநேகர் எடுக்கத்தான் செய்கிறார்கள். ஞானஸ்நானம் எடுத்து விட்டால் அவ்வளவுதான், பரலோகத்துக்கு போய்விடலாம் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டு இருக்கிறார்கள். அது அல்ல. அது தெளிந்த புத்தி உடையவர்களாய், நான் பழைய மனிதனை வைத்து வாழ்ந்தேன், அந்த மனுஷனை புறக்கணித்து விட்டேன், இப்பொழுது அவனுக்கு பெயர் பழைய மனிதன், அவனை அப்படியே விட்டுவிட்டால் மீண்டும் என்னை நினைச்சு விடுவான், பாவத்திற்குள் கொண்டு வந்து விடுவான். ஆகவே ஐ மஸ்ட் பரி ஹிம், அவரை புதைக்க வேண்டும் என்ற இடம்தான் வேண்டும். ஐ டிட் that. நான் அதை என்னுடைய அந்த 1968 69 வருடங்களிலே அதை நான் செய்து அவனை அடக்கம் செய்து தேவனோடு கூட ஒரு உடன்படிக்கையும் செய்து, ஓ கர்த்தாவே, இந்த பழைய மனிதன் மரித்து போனான், இனி நான் உம்முடைய புதிய மனிதன் என்று அவருக்குள் வாழத் தொடங்கி விட்டேன். அப்படித்தான் நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்தீர்களா? ஞானஸ்நானம் எத்தனை பேர் எடுத்திருக்கிறீர்கள் சிஸ்டர்ஸ்? எத்தனை பேர் ஞானஸ்நானம் எடுத்திருக்கீர்கள்? கிட்டத்தட்ட 90% எழுதிருக்கீர்கள். 90% எடுத்திருக்கீர்கள், பரவாயில்லை தான். நீங்கள் எத்தனை பேர் ஞானஸ்நானம் எடுத்துக்கிறீர்கள் பிரதர்? நான் யார் என்று முகத்தை பார்க்க, கையை தான் பார்க்கிறேன். எஸ், தட்ஸ் ரைட். நீங்களும் கிட்டத்தட்ட 90 இல்லாவிட்டாலும் அட்லீஸ்ட் 80% நிச்சயம் இருக்கிறது என்று தோன்றுகிறது. ஆகவே மேக்சிமம் அதிகமான பட்சத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் எல்லோருமே ஞானஸ்நானம் எடுத்து விட்டீர்கள், அப்படித்தானே? ஆகவே ஞானஸ்நானத்தில் என்ன செய்தீர்கள்? பாவம் செய்து அந்த பாவத்தின் விளைவாய் வந்த அந்த பாவத்தினுடைய அந்த கொடூரமான பகுதியை இயேசு பிரான் தன் இரத்தத்தினாலே மன்னித்து அதையெல்லாம் என்ன செய்துவிட்டார்? உங்களை பாவத்தை விட்டு உங்களை கழுவி இப்பொழுது என்ன நீங்கள் செய்து விட்டீர்கள்? பழைய மனிதனை அடக்கம் செய்வதற்கு ஒப்பு கொடுத்து விட்டீர்கள். ஒரு பிரேதம் பழைய மனிதன் செத்து விட்டான் என்று சொன்னால் அது எழுந்து வந்து என்னில் தொட்டான், உன்னை என்ன செய்கிறேன் பார் என்று சொல்லுமா? அந்த பிரேதம் என்ன சொல்லும்? தூக்கி கொண்டு போய் என்னை புதைத்து விடும் என்று தான் அது ஒரு வாயிருந்தால் சொல்லியிருந்திருக்கும். அது பிரேதம். அதுபோல் எதற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும்? அடக்கம் செய்வதற்கு ஒப்பு கொடுத்திருக்க வேண்டும். எனவே இங்கே ஒரு டேஞ்சர் ஒன்றை எழுதுகிறார், ஒரு அபாயத்தை ஒன்றை எழுதுகிறார். அது என்ன அபாயம்? முந்தின நடக்கைக்குரிய முந்தி வாழ்ந்த அந்த நடக்கை இருக்கிறது அல்லவா, அந்த நடக்கைக்கு உரிய அதோடு சேர்ந்து இருக்கக்கூடிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டுப்போகிறபடி என்று நாம் தமிழில் வாசிக்கிறோம். ஆங்கிலத்திலே அந்த மோசம் போக்கிற இச்சைகளினாலே க்ரோயிங் இன்னொன்று மீண்டுமாய் எழுந்து வந்துவிடும் என்று சொல்கிறார். க்ரோயிங் என்று சொன்னால் ஆங்கிலத்திலே எழுதப்பட்ட வசனத்தின்படி இட்ஸ் கம்மிங் அப், அது வளர்ந்து மீண்டும் வந்துவிடும். அந்த பழைய மனிதன் மீண்டும் வந்து அந்த வருகின்ற அந்த பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு என்று அவர் சொல்வார். ஆகவே பழைய மனிதனை அடக்கம் செய்த பிறகும் கூட எல்லா கல்லறையிலையும் புதைக்கப்பட்ட பிறகு அந்த புதைக்கப்பட்ட அந்த அந்த ஊன் அந்த எலும்பு எல்லாமே கூட சுமார் 1 மாதத்திற்குள்ளாக உப்பை போடுவார்கள். இதையெல்லாம் போட்டு அதை பசுமாக்கி அதை மண்ணோடு மண்ணாகி போய்விடும். ஆனால் இந்த ஆவிக்குரிய ரீதியின்படியான நம்முடைய பழைய மனிதன் இருக்கிறானே, அவன் மீண்டும் பிழைத்து வர முடியும், அவன் மீண்டும் உயிரோடு எழுந்து வர முடியும். எப்பொழுது? இந்த வசனத்தில் இருக்கிறது. எப்பொழுது? மோசம் போக்கும் இச்சைகளினாலே. அந்த மோசம் போக்குற இச்சை என்று ஒன்று இருக்கிறதே, அது பழைய மனிதன் போன பிறகும் அங்கே இருப்பானா? எஸ். அந்த பாவம் செய்த பழைய மனிதன் அடக்கம் பண்ணிவிட்டோமா? எஸ். பாவம் செய்த விளைவாகிய பாவ மன்னிப்பை இயேசுபிரான் நமக்கு தந்து விட்டாரா? எஸ். எல்லா பாவங்களையும் அவர் மன்னித்து அவர் மேற்குக்கும் கிழக்கும் எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரம் பாவங்களையெல்லாம் விலக்கி வைத்து விட்டாரா? சொல்லுங்கள். எஸ் ஆர் நோ? எஸ் அல்லது ஓம் என்று சொல்லுங்கள். விலக்கி வைத்து விட்டார் தானே? ஹல்லேலூயா. அப்படி இருந்தாலுமே கூட இந்த ஆவிக்குரிய ரீதியான பழைய மனிதன் என்று சொல்லுகிறவன் 1 மாதம் கழித்த பிறகு பார்த்தால் மண்ணோடு மண்ணாய் பசுமமாகி போய்விட்டான் என்று சொல்ல இயலாது. அவன் மீண்டும் உயிரோடு எழுந்து வர முடியும் என்பதுதான். அந்த நாட்களில் நாம் ஒன்றும் சினிமா படம் பார்ப்பதில்லை, ஆனால் மம்மிஸ் ரிட்டர்ன் என்று ஒரு வால்போஸ்டரை ஒட்டியிருந்தார்கள். அந்த ரொம்ப வருஷத்துக்கு முன்பாக மம்மிஸ் ரிட்டர்ன் என்று சொன்னால் அந்த எகிப்து சாம்ராஜ்யத்திலே
மரிக்கிற பிரபுக்கள் அரசர்களை எல்லாம் பிரமிடு என்று பெரிய பிரமிடு ஒன்றை அதை கட்டி, பிரபுக்கள் தான், சாதாரண மக்கள் அல்ல, பெரிய பிரமிடில் ஒன்று கட்டி அதை பாடம் செய்து அந்த அரசனை பாடம் என்றால் என்ன செய்வது, அதை பதனிட்டு அதில் மேல் தைலங்கள் பூசி கெட்டுப்போகாமல் இருப்பதற்கெல்லாம் மருந்துகள் எல்லாம் வர்க்கங்கள் எல்லாம் பூசி அதை பெட்டியில் வைத்து அதுக்கு உள்ளே கொண்டு வந்து வைப்பார்கள். அந்த படத்தின் பெயர் என்று பார்த்த பொழுது நான் ஆச்சரியமாய் பார்த்து என்னவென்று சொன்னால், அது என்ன போட்டிருக்கிறான், மம்மீஸ் ரிட்டர்ன் என்று போட்டிருக்கிறான். யார் ரிட்டர்ன் வாங்கி கொண்டாரலாம், அதில் இருக்கக்கூடிய பிரேதங்கள் கட்டப்பட்டு அங்கே எகிப்தில் ஏராளமான பிரமிடுகள் உண்டு. பாலைவனம், அங்கே அந்த பாலைவனத்தில் ஏகப்பட்ட பிரமிடுகளை கட்டியிருப்பார்கள். அவன் என்ன அந்த போட்டிருக்கிறான், மம்மீஸ் ரிட்டர்ன், புதைக்கப்பட்டது என்ன செய்து விட்டது, இப்பொழுது திரும்பி நடந்து வந்து விட்டது. எல்லோரும் ஊருக்குள்ளே வந்து விட்டது. டேய்யா, ஐயோ இந்த ஒரு அரசன் வந்து விட்டான், அவன் வந்து விட்டான், செத்து போய் எத்தனை வருஷம் ஆயிடுச்சு, இவ்வளோ வந்து விட்டான் என்று எல்லாம் பீதி அடைந்து ஓடியிருப்பார்களோ எனக்கு தெரியவில்லை. அந்த கதை எப்படி நமக்கு என்ன தெரியும். ஆனால் அந்த தலைப்பு புரிந்து கொண்டேன். என்ன தலைப்பு, மம்மீஸ் ரிட்டர்ன். சொல்லுங்கள், செத்து போனவன் இன்று மீண்டும் நினைச்சான் நடக்க தொடங்கி விட்டான் என்று எழுதியிருக்கிறது. அதுபோல் கிறிஸ்தவ வாழ்க்கையில் நடைபெற முடியுமா? எஸ், முடியும். அவர்கள் என்றைக்கோ மனம் திரும்பினார்கள், உண்மைதான். என்றைக்கோ நான் ஞானஸ்நானம் எடுத்தார்கள், உண்மைதான். என்றைக்கோ அவருடைய பழைய மனிதனை அடக்கம் செய்தார்கள் என்பது உண்மைதான். அதோடு ஒரு உண்மையும் இங்கே இருக்கத்தான் செய்கிறது. நீங்கள் ஒத்துக்கொண்டாலும் ஒத்துக்கொள்ளாவிட்டாலும் முந்திய பழைய நடக்கையின்படி நீங்கள் வாழத் தொடங்கிறீர்கள் என்று சொன்னால் யார் ரிட்டர்ன் ஆகிவிடுவார்? மம்மீஸ் ரிட்டர்ன். சொல்லுங்கள், கொஞ்சம் படித்திருப்பீர்கள் தானே. அந்த எகிப்தில் உள்ள அந்த பிரபுக்கள், அந்த அரசர்கள் வைத்திருக்கிற அந்த அந்த என்ன சொல்வது, அந்த மானுமெண்ட், அதை கட்டி வைத்திருக்கிற உள்ளே வைத்திருக்கிறார்களே, அந்த பாடம் பண்ணப்பட்ட அந்த உடல் எழுந்து வந்துவிட முடியும். ஆகவே அதை அவர் சொல்லுவார், முந்தின நடக்கக்கூடிய அந்த மோசம் போக்கும் இச்சைகளாலே என்று எழுதியிருக்கிறது. என்ன இச்சைகளாலே? அங்கே பழைய மனிதன் அடக்கம் செய்யப்பட்டு விட்டு போனாலுமே கூட மோசம் போக்குற இச்சை அங்கே இல்லை. எங்கே இருக்கிறது? யாரிடம் இருக்கிறது? நம்மிடத்தில்தான் இருக்கிறது. இப்பொழுதும் அந்த இச்சைகள் நம்மை மோசம் போக்குவதற்கு, பாவம் செய்வதற்கு தூண்டுகிறதா? எஸ். பாவம் எப்படி பிறக்கிறது என்று யாக்கோபிலே சகோதரர்களே என்று சொல்லி வைத்து தான் அதை நிறுவத்தை ஆரம்பிப்பார். எப்படி அதை நிறுவத்தை ஆரம்பிப்பார்? நாம் என்ன செய்கிறோம்? இச்சையினாலே இழுக்கப்பட்டு, எதனால் இழுக்கப்பட்டு? இச்சையினாலே இழுக்கப்பட்டு என்ன செய்கிறோம்? இச்சையானது பின்பு கற்பம் தரித்து உள்ளே மெல்ல வந்து ஒரு சின்னதை போல் வருகிறது, கருவை போல் வந்து விடுகிறது, உள்ளே கற்பம் தரித்து பின்பு அது வளர்ந்து சரட்டென்று பாவம் என்ன செய்ய விடுகிறது, வெளியே உண்டாகிறது என்று சொல்லியிருக்கிறதே. அதுபோன்ற இச்சை இன்னமும் இருக்கிறதா இல்லையா? நமக்குள் இருக்கிறதா இல்லையா? ஆனால் சோதிக்கப்படுகிற எவனும் சோதனைக்கு உள் பிரவேசிக்கக்கூடாது என்று இயேசு பெருமான் கற்றுக் கொடுத்தார். தன்னுடைய மலைப்பிரசங்கத்தில் அவர் எப்படி கற்றுக் கொடுத்தார்? பிதாவே, எங்களை சோதனைக்கு உட்படுத்தாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்து கொள்ளும் என்பதுதான். சோதனை வருவது என்பது வேறு. சோதனையோடு சேர்ந்து விட்டால் ஒரு கற்பம் தரிப்பதற்கு அந்த இணைந்து வருகின்ற அந்த நேரம் கொடுத்து விட்டீர் என்று சொன்னால் இச்சையானது கற்பம் தரித்தது என்பதை போலவே இந்த மோசம் போக்கும் இச்சையினாலே உங்களுடைய பழைய மனிதன் கெட்டுப்போவதற்கு ஏதுவாய் அவன் உயிரோடு எழுந்து வருவான். என்ன செய்வான்? எஸ். ஒருவருக்கொரு நீ எப்பொழுதாவது பேசினது உண்டா? இது என்னடா இது, இனி மனம் திரும்பினாய், ஞானசனம் எடுத்தாய், சொல்லி கொண்டு 10 வருஷமாயின்னு சொல்லி கொண்டு இருக்கிற மனைவியை என்னப்பா உன்னை பார்த்தால் திங்கு திங்கு நீ கோவப்படுவதை பார்த்தால் அடேங்கப்பா பேய் வந்ததை போல் இருக்கிறதே, இன்னும் பழைய மனிதனே வந்ததை போல் தோன்றுகிறது என்று யாராவது எப்போது சொல்வது உண்டா? சில சமயங்களில் சொல்வதற்கு அவர்கள் ஏவப்பட்டிருக்க கூடும். அல்லது கணவனை பார்த்து என்னையா நீ பெரிய ஞானசனம் எடுத்தீர், இப்படி பாரும் என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறீர், அத்தனையும் பழைய மனுஷனே திரும்பி வந்ததை போல் தோன்றுகிறது என்று சொல்லப்படுவது இல்லையா? சொல்லப்படுவதை கேட்டது உண்டா? கேட்டது உண்டு தானே? நான் இப்பொழுது தமிழ் பேசுகிறேன், உங்களுடைய தமிழ் பேசவா வேண்டாம், தமிழில் பேசவா? இது புரியுது தானே? அப்படி உங்களுக்கு திரும்பவும் அந்த மனுஷன், அந்த மனுஷி, பழைய மனுஷி வந்து விட்டானே, பழைய மனுஷன் வந்து விட்டானே என்று சொல்லுகின்ற ஒரு நேரம் இருக்கிறதா இல்லையா?
அல்லது உங்களுக்கு சந்தேகம் உண்டாயிருது, என்னடா இது ரட்சிக்கப்பட்டான் என்று கல்யாணம் பண்ணினோம், அந்த மனுஷனை பார்த்தால் பழைய மனுஷனை போலவே தான் இருக்கிறானே ஒளியே, அவன் வாழ்க்கை மாற்றம் ஒன்றுமில்லையே என்று சில சமயத்தில் மனைவிமார்களுக்கு சந்தேகம் உண்டாகும், அல்லது புருஷன்மார்களுக்கு சந்தேகம் உண்டாகும். இதுதான் இந்த பெண்மணி இப்படி இருக்கிறாள், இவள் நல்ல ஆண்டவருடைய பிள்ளை என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம், அவளை பார்த்தால் பழைய மனுஷியை போலவே இருக்கிறாளே, அந்த காலத்து வாழ்ந்த கெட்ட நடத்தைத்தானே செய்வதை போல் செய்து கொண்டிருக்கிறாள் என்று ஒரு சந்தேகம் கொஞ்சம் சில சமயம் வருகிறதா இல்லையா? ஏன் வருகிறது என்றால், அவன் மனம் திரும்பியது உண்மை, பழைய மனிதன் அடக்கம் பண்ணப்பட்டது உண்மை. ஆனால் இப்பொழுதோ மோசம் போக்கும், ஆங்கிலத்தில் டிசீட்ஃபுல் ஃப்ளஷ் என்று இருக்கிறது. டிசீட்ஃபுல் என்றால் வஞ்சகம் செய்கின்ற, தந்திரம் செய்கின்ற இந்த மாம்சம் என்று இருக்கிறதே, அந்த மோசம் போக்கின்ற அந்த இச்சை என்று இருக்கிறதே, மாம்சமும் அதன் ஆசை இச்சைகளும், அந்த இச்சை இருக்கத்தான் செய்கிறது. எனக்குள்ளும் இருக்கிறதா? எஸ். அந்த இச்சையின்படி வாழுகிறேனா? நோ. அந்த இச்சை நான் என்ன செய்து விட்டேன்? சிலுவையிலே நாள்தோறும் சிலுவையில் அறைந்து வாழுகிறேன். எவ்ரிடே சோதிக்கப்படுகிறேன். அந்த இச்சை எழும்பி வருகிறது. அந்த இச்சையை எனக்கு எவ்வளவு இருக்கிறதோ அதை நான் அறைந்து விடுகிறேன். எத்தனை நாள் சிலுவை எடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார்? ஒவ்வொரு நாளும். எத்தனை நாள் சிலுவையிலேயே நம் அந்த மாம்சத்தை இச்சையில் அறைய முடியும்? ஒரு நாள் தான். உங்களை மொத்தமாக வந்த அறையை சொன்னார். ஒவ்வொரு நாளும் எவ்வளவு அழுக்கு வருகிறதோ அதை எதில் அறைந்தால் போதும்? சிலுவையில் அறைந்தால் போதும். நாளை வரும் பொழுது அந்தந்த நாளுக்கு அந்தந்த பாடு போதும் என்று அடுத்த நாள் உள்ள ஒரு சோதனை ஒன்று வரும். அப்பொழுது என்ன செய்யப்பட வேண்டும்? அந்த சிலுவையிலே அந்த இச்சைகளை அறைய வேண்டும். அல்லேலூயா. இந்த மாம்சத்தின் இச்சை என்று சொல்வது பகிரங்கமான பொய் சொல்லுதல், பகிரங்கமான விபச்சாரம், பகிரங்கமான அந்த கொலை செய்தல் என்று பகிரங்கமாய் வருவதில்லை. அது இச்சை, மாம்சத்துக்குள்ளே மறைந்திருக்கின்ற இச்சை. அந்த இச்சைக்கு பெயர் என்னவென்றால், அதில் வெசித்தனத்திற்குரியது. வெசித்தனமே இல்லை என்றால் கூட வெசித்தனத்திற்குரிய எத்தனையோ அவருடைய கண்களினுடைய மோகங்களோ அல்லது கையினால் செய்கின்ற பாவங்களோ ஏதோ ஒன்றை அந்த இச்சையினாலே பூர்த்தி செய்கிறார்களே, அதுபோன்று வெசித்தனங்கள், வெசித்தனத்திற்குரிய அந்த கிரியைகள். அல்லது பொய்யே அவர்கள் சொல்ல மாட்டார்கள், ஆனால் கொஞ்சம் கூட்டி சொல்வார்கள் அல்லது கொஞ்சம் குறைத்து அதை சொல்லுவார்கள். மறைவாய் இருப்பதெல்லாம் உண்மை எதுவோ அது மறைப்பதற்காகவே இந்த ஒன்றை கூட்டுவார்கள் அல்லது ஒன்றை குறைப்பார்கள். அல்லது அவர்கள் கொலை செய்ய மாட்டார்கள், கொஞ்சம் பகைத்து வைத்திருப்பார்கள். அந்த சிஸ்டர் மேலே கொஞ்சம் பகை, இந்த சிஸ்டர் மேலே அந்த பகை, அந்த பிரதர் மேலே ஒரு பகை, இந்த பிரதர் மேலே ஒரு பகை என்று மறைத்து வைத்திருப்பார்கள். இவை அனைத்தும் என்ன பெயர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது? மோசம் போக்கும் இச்சைகள். சொல்லுங்கள். உங்கள் பைபிள் தான் எனக்கு மறந்து விடாதீங்க. நான் சொன்னேன் என்று சொல்லிவிட்டு நீங்கள் வேதத்தை முடிவிட்டு போய்விடக்கூடாது. வேதத்தில் வாசிக்கிறீர்களா? எங்கே வாசிக்கிறீர்கள்? எபேசியர் 4:22 அந்த வசனத்தில் போலவே இது என்ன இச்சை? மோசம் போக்கும் வஞ்சகம் செய்கின்ற தந்திரமான இச்சைகள் வந்து ஒரு மனிதனை, பழைய மனிதனை எழுப்பி விட்டு விடுகிறது. குழி தோண்டி கல்லறைக்கு போய் எழுப்ப வேண்டிய அவசியம் இல்லை, ஞானஸ்தான இடத்தில் போய் எழுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. இருக்கும் இடத்தில் இருந்தே உங்களுடைய பழைய மனிதன் திரும்பியும் வந்து விடுவான். உங்களுடைய பழைய மனுஷி மீண்டும் வந்து விடுவார். பாருங்கள், நீங்களே இந்த கேள்வியை கேட்டு பாருங்கள். வெதர் உண்மையாக என்னுடைய மம்மியோட தாய் அந்த இதல்ல, என்னுடைய மம்மிஸ் எழுந்து வந்து விட்டாடோ என்று அச்சம் வேண்டும். நான் இந்த கேடான வஞ்சகம் செய்கிற இந்த இச்சைக்கு நான் வளர்த்து அந்த பழைய மனிதனை எழுப்பி விட்டு விட்டதோ என்று யோசித்து பார்க்க வேண்டும். ஒரு மனிதன் புதிய மனிதனாய் வாழ வேண்டியதை இங்கே என்ன எழுதியிருக்கிறது? உங்கள் உள்ளத்திலே 23ஆம் வசனத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டு புதிய மனிதனை தரித்து கொள்ளுங்கள். நாட் ஒன்ஸ் ஃபார் ஆல், ஒரே நேரத்தில் தவிர்த்து கொள்வது என்பதல்ல. என்னுடைய பாவத்திற்காக நாம் மனம் திரும்பி இயேசுவிடத்தில் வந்த பொழுது ஒரே தரம் மரித்து ரத்தம் சிந்தின அந்த ஆண்டவருடைய விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டது அது உண்மை. அது ஒரு தடவை தான் அவர் எனக்காக சிலுவையில் அறையப்பட்டார். நான் ரட்சிக்கப்பட்ட நாள் தொடங்கி அதை நான் பத்திரமாய் வைத்திருக்கிறேன். எனக்காக மீண்டும் அவரை சிலுவையில் அறைகின்ற வேலையை நான் செய்தது இல்லை. ஆனால் இதுபோன்ற இந்த உலக வாழ்க்கையிலே ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் மாம்சம்
அவைக்கு விரோதமாக போராடுகிற போராட்டம் இருக்கிறதே, அந்த நல்ல போராட்டம், விசுவாசத்துக்குரிய நல்ல போராட்டத்தை அதை நான் கை கொண்டு வாழ்கிறேன். ஆனால் கேடான பகிரங்கமான விட்டு வந்த பாவங்களை நான் செய்து எனக்காக இயேசு மீண்டும் மரிப்பாரோ, அந்த முன்பு மரித்த உங்களுக்காக மரித்த இயேசுவை மீண்டும் மரிக்க வைப்பது சரிதானோ? அப்படி செய்துவிடலாமா? ஒருபோதும் கூடாது. ஆனால் ஒன்று செய்யலாம், பழைய மனிதன் எழுந்து வருவதற்கு இடம் தந்துவிடக்கூடாது. அந்த பழைய மனிதன் தோன்றுவதற்கு இருப்பதை போல் இருப்பது தான் இந்த வஞ்சகமான தந்திரமான மாம்சத்தினுடைய கிரியைகள். இந்த மோசம் போக்குன்ற இந்த இச்சை பழைய மனிதனை அதை வளர்ச்சியடைய செய்து எழுந்திருக்க செய்கிறது. நாமும் என்ன செய்ய வேண்டும்? உள்ளத்திலே என்ன கொண்டிருக்க வேண்டும்? புதிதான ஆவி கொண்டவர்களாய் இருந்து யாரை தரித்து கொள்ள வேண்டும்? தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட அந்த புதிய மனுஷனை தரித்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா! திஸ் இஸ் த காஸ்பல். இது ஒரு அற்புதமான ஒரு சுவிசேஷம். நம்முடைய தரித்து கொள்ள வேண்டும் என்றால் அது என்னவென்ற அர்த்தம்? தரித்து கொள்ள வேண்டும் என்ன அர்த்தம்? தரித்து கொள்ள வேண்டும் என்ன அர்த்தம் சொல்லுங்களேன். கரெக்ட். என்ன செய்ய வேண்டும்? அணிந்து கொள்ள வேண்டும். எல்லோரும் ட்ரெஸ் பண்ணி வந்து விட்டீர்கள் தானே, நாளைக்கும் ட்ரெஸ் பண்ண வேண்டுமா? அது ஏனப்பா நேத்தான் ட்ரெஸ் பண்ணினோன்னே இன்று ட்ரெஸ் பண்ண வேண்டாம் என்றால் யாராவது சொல்லுவார்கள். நாளைக்கும் நம்ம ட்ரெஸ் பண்ண வேண்டுமா? அது ஊத்தையான ட்ரெஸ்ஸை போட வேண்டுமா? புதிதான ட்ரெஸ் போட வேண்டுமா? புதிதான என்றால் நல்லா துவைத்து நல்ல புதிதான ட்ரெஸ் போட வேண்டும் தானே. எவ்ரிடே ஒவ்வொரு நாளும் குளிக்க வேண்டுமா? ஏன் நேத்தான் குளித்தம் விட்டு வர வேண்டியதானே. வரவில்லை என்றால் பக்கத்தில் இருக்கிற ஒரு பிரதர் என்ன ஊத்த வாடகை அடிக்கிறது என்று மூக்கை போதை கொள்வார். ஆகவே தினசரி குளிக்க வேண்டியதை போல் தினசரி ட்ரெஸ்ஸை மாற்ற வேண்டியது இருப்பதை போலவே ஓல்டு மேன் பழைய மனிதனை கலட்டி போட்டுவிட்டு புதிய மனிதனை நாளுக்கு நாள் ஒவ்வொரு நாளும் உடுத்தி வரும் பொழுது நீங்கள் என்ன மனிதனாக இருப்பீர்கள்? என்ன மனிதனாக இருப்பீர்கள்? நியூ மேன், புதிய மனிதனாக இருப்பீர்கள். ஒரு கிறிஸ்தவ ஜீவம் என்று சொல்வது அனைவரும் குளித்திருக்க வேண்டும். அனைவரும் நேற்று போட்ட ட்ரெஸ் அல்ல, இன்றைக்கும் ஒரு புதிய ட்ரெஸ்ஸை போட்டு அமர்ந்திருந்திருக்க வேண்டும். பழையதை ஊத்தை ட்ரெஸ்ஸில் உள்ள அந்த அழுக்கு கூடையில் போட்டுவிட்டு ஒரு புதிதான ட்ரெஸ்ஸை உடுத்தி இருக்க வேண்டும். உங்களுக்கு அது இஷ்டம் தானே பிரதர்ஸ்? புதிதான ட்ரெஸ் போட்டுவது இஷ்டம் தானே? இஷ்டம் இல்லையா? நான் குளித்து விட்டு வரும்பொழுது நான் கூட நல்லா துவைத்து அயன் பண்ணினதை தான் நான் போட்டு விட்டு வருகிறேன். ஐ ஹாப்பி. உள்ளே இருக்கக்கூடிய நிச்சயமாக இந்த பனியனை தூக்கி அங்கே நான் போட்டு விடுவது உண்டு. ஏனென்றால் பழசு, இன்றைக்கு நான் புதுசு, அது பழசாய் நாளைக்கு வரும்பொழுது புதிய மனிதனை தரித்து கொள்ள வேண்டும். ஆஸ்க்கு நான் கேட்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில் எப்படி நீங்கள் புதிய மனிதனை தரித்து கொண்டு இருக்கிறீர்களா? பழைய மனிதனை போட்டுவிட்டு எப்பொழுதும் அந்த புதிதான ஆவி உள்ளவர்களாக. அவர் சொல்லுவதெல்லாம் வெளியே உள்ள ட்ரெஸ்ஸு கிழிந்து இருந்தாலும் இருக்கலாம், அல்லது கொஞ்சம் நேற்று துவைக்க முடியாமல் இருந்து போட்டாலும் இருந்துவிட்டு போகட்டும். எதிலேயே புதிதாக இருக்க வேண்டும்? புதிதான ஆவி உடையவர்களாய். என்ன ஆவி இருக்க வேண்டும்? புதிதான ஆவி உடையவர்களாய். தட் இஸ் when I was born again, மறுபடியும் நான் பிறக்கும் பொழுது born of the spirit என்று அங்கே எழுதியிருக்கிறது. ஆவியின்படி பிறந்தவன் என்று எழுதியிருக்கிறது. when I was born as a new born baby, புதியதாய் பிறந்த குழந்தையை போல் என்று ஒன்று பேரிலே அதை வாசிக்கிறோம். புதிதாய் பிறந்த குழந்தையை போல் புதிதான ஜீவனுடையவர்களாய் அன்று தொடங்கி இன்று வரைக்கும் I should preserve that newness of life. புதிதான ஜீவனை பாதுகாத்து கொண்டிருக்க வேண்டும். இப்படி சின்ன பிள்ளைக்கு எழுதி கொடுப்பதை போல் வேதத்தில் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறாரே, அதெல்லாம் நாம் விளங்கி இருந்திருக்க வேண்டாமா? அந்த நீங்கள் பிறந்த காலத்திலே மறுபடியும் பிறந்த அந்த புதிதான ஜீவன் காலத்தில் தொடங்கி இன்று வரைக்கும் அதை நீங்கள் வாஞ்சித்து அதை பால் உண்ணுவதை போல் ஆர்வத்தோடு வாஞ்சியோடு அதை புசித்திருப்பீர் என்று சொன்னால் இந்த வேதவசனம் உங்களை பாதுகாத்திருக்கும். வேதவசனம் என்னவென்று எழுதியிருக்கிறது? வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் செய்வான்? உடைய வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்கிறதுனாலே. வசனமா வேலியாலே காக்கப்பட்டு, அந்த பாட்டு அருமையான பாட்டு தானே. இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு, சொல்லுங்கள், இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு, வசனமா வேலியாலே காக்கப்பட்டு, கரைதிரையற்ற பரிசுத்தரோடு, கரைதிரை அற்ற பரிசுத்தரோடு, ஏழையான் பொன்மீதியில் உலாவிடுவேன்,
ஏழையான் பொன்மீதியில் விடுவேன். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தா போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். ஹல்லேலூயா. அப்படி நீங்கள் வசனத்தினால் படித்திருந்திருக்க வேண்டாமா? அந்த நாட்கள் தொடங்கி பல்லாண்டுகள் எனக்கு அந்த ஆரம்ப நாட்களில் வேதம் தெரியவில்லையே, எனக்கு புரியவில்லை என்று முழங்காலிலே நின்று அழுது கொண்டே நான் ஜெபம் செய்த என்னுடைய வருடங்களை, என்னுடைய வாலிப நாட்களை எண்ணி பார்க்கிறேன். என்னுடைய கல்லூரி, என்னுடைய 10th காலம் தொடங்கி என்னுடைய பியூசி கல்லூரி நாட்கள், அந்த நாட்களிலே சுமார் 4-5 வருடங்கள் இப்படி ஒரு போராடி வேதம் தெரிய வேண்டுமே, வேதம் தெரிய வேண்டுமே என்று ஆசையோடு ஜெபித்த நாட்களை எண்ணி பார்க்கிறேன். அப்படி நீங்கள் வேதம் வசித்திருக்கிறீர்களா? எல்லோருக்கும் கையில் வேதம் இருக்கிறது தானே. சிலர் வேதமே கையில் எடுத்து வராதபடி வந்து விடுகிறார்கள். ஒரு சிலர் மொபைலில் இருக்கிறது என்று சொல்லிக் கொள்வார்கள். மொபைலில் எல்லாம் தான் இருக்கிறது, சினிமா கூட இருக்கிறது. குப்பையோடு குப்பையாக இருக்கிற இடத்துல இருக்க வேண்டும். உங்களுடைய ஃப்ளஷ் அவுட்டில் கூட கடைசி மேலே இருக்கிற தண்ணி நல்ல தண்ணி போல் தான் இருக்கிறது. அதை கொஞ்சம் குடித்து கொள்வதா? அது இருக்கிற இடம் மோசமானது அல்லவா? அப்படியான வேதத்தை ஒரு மொபைலில் வைத்து பார்க்கறதை போல் டீசெண்டாக இருக்கிறார்களாம். ரொம்ப டீசெண்டாக பாக்கெட்டில் மொபைலை போட்டுக்கொண்டு வருவார்களாம். கையில் எதை அள்ளி எடுத்திருக்க வேண்டும்? வேத புத்தகத்தை அள்ளி எடுத்திருக்க வேண்டும். வேத புத்தகம் ஒரு மொபைல் பைபிள் என்று எழுதப்படவில்லை. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தையே தேவனாக இருந்தது என்று அள்ளி எடுத்து வர வேண்டும். தேவனை தூக்கி கொண்டு வருவதை போல் தூக்கி கொண்டு வர வேண்டும். எல்லோரும் வேதம் வாசிக்கிறீர்கள் தானே? எல்லோரும் வேத ஐக்கியத்தை சபைக்கு ஒரு தூக்கி கொண்டு வருகிறீர்களா இல்லையா? சிலருக்கு நண்பர் என்னவாவது சொல்வார்கள் என்று அதை தூக்கி வருவது இல்லை. அந்த நாட்களில் நான் என்னுடைய பழைய ஃப்ரெண்ட்ஸ், கல்லூரியில் இருந்த பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த வேதத்தை தூக்கி போவதை பார்த்து கொஞ்சம் கிண்டல் பண்ணினார்கள். பர்றா, ரத்தனகுமார் சன்னியாசியாக மாறிவிட்டான், நம்மோடு கூட சினிமா பார்க்க வரமாட்டான், சிகரெட் குடிக்க வரமாட்டான், சன்னியாசி பயல் என்று அவர்கள் சொன்னார்கள். அவர்களுக்காகவே எனக்கு என்னடா இப்படி சொல்கிறார்களே என்று சொல்லி நான் ஆலயத்துக்கு போகும்பொழுது புதிய ஏற்பாட்டை மாத்திரம் ரொம்ப டீசெண்டாக ஒரு சின்ன புதிய ஏற்பாடு, அந்த நாட்களில் கிதியோன் என்ற இடத்துல போட்ட சின்ன புதிய ஏற்பாட்டை தைக்க விட்டு ஜாலியாக போய்விட்டு வந்தேன். அப்படி ஒரு நாள் போய்விட்டு வந்த பிறகு ஆண்டவர் பேசினார். என் வார்த்தை குறித்து உனக்கு வெட்கம் உண்டானால் கடைசி நாட்களே உன்னை குறித்து நான் என்ன அடைவேன்? வெட்கமடைவேன் என்று அவர் சொன்னாரோ இல்லையோ, ஆண்டவரே என்னை மன்னியும் என்று மனுஷன் ஃப்ரெண்ட்ஸு சொல்லிடுறேன் என்பதற்காக செய்துவிட்டேனே என்று கூறி என்னுடைய பைபிளை மனதாரி சும்மா பிடித்து கொண்டு வரவில்லை. அந்த நாட்களே சாதாரணமாக இப்படி தூக்கி இப்படி பதவோல் தூக்கி இருதயத்தில் வைத்து கொண்டு வந்தேன். சில ஊழியக்காரர்களை செய்வதை நான் படத்திலே பார்த்துருக்கிறேன், நம்முடைய ஃபோட்டோவிலே. சில ஊழியக்காரர்கள் தூக்கி இப்படி நெஞ்சு பக்கத்தில் என்ன செய்வார்கள், இப்படி வைத்திருப்பார்கள். அப்படி போல் அள்ளி வைத்து தூக்கி வைத்து கொள்ள தொடங்கி விட்டேன். ஹல்லேலூயா. வேத புத்தகம் உங்களுக்கு இன்டீசெண்டாக தெரிகிறதோ? இது ரொம்ப டீசெண்டாக இல்லை. வேத புத்தகத்தை தூக்கி வருவது அற்பம் என்று எண்ணுகிறீர்களோ? அது கேவலம் என்று எண்ணினது உண்டோ? அப்படி யாராவது எண்ணுகிறீர்களா சிஸ்டர்ஸ்? இருந்து விடவே கூடாது. God will be ashamed of you. நித்தியம் என்று வரும்பொழுது, நித்திய வாழ்க்கை என்று வரும்பொழுது, இந்த அநித்தியமான 70, 80, 100 வயதெல்லாம் முடிந்த பிறகு நித்தியம் என்று கோடி ஆண்டு காலம் வாழ்கின்ற இந்த வாழ்க்கையிலே வரும்பொழுது வேத புத்தகத்தை குறித்து எவன் வெட்கமடைந்தானோ அவனை குறித்து கர்த்தரும் வெட்கமடைவார். பி கேர்ஃபுல், கவனமாக இருங்கள். இதெல்லாம் சிறுபிள்ளையை போல் எழுதப்பட்டிருக்கிற, அந்த சிறுபிள்ளைக்கு எழுதி கொடுத்ததை போல் அழகான வார்த்தையாக எழுதி வைத்து இருக்கிறாரே. நானாவது உங்களிடத்தில் நான் உங்களுடைய சிலோன் தமிழ் பேசவா, ஏன் தமிழில் பேசவா, உங்களுக்கு எது விளங்கும் என்று பேசியாவது உங்களுக்கு பேச முயற்சி எடுக்கிறேன். ஆனால் இந்த வேத புத்தகம் எல்லோருக்கும் விளங்கும்படியாய் என்ன எளிமையாய் எழுதப்பட்டிருக்கிறதே, இதை புரிந்து கொள்வது கஷ்டமாக? சிலர் சொல்வார்கள், இந்த வேத புத்தகம் ஒன்றும் புரியவில்லை என்று சொல்லிக் கொள்வார்கள். அப்படி இருந்துவிடக்கூடாது. நீங்கள் வாஞ்சையோடு படித்திருந்தார், தேவனைப் போல் மாற வேண்டும் என்று விரும்பினார், இயேசுவின் அடிச்சுவடலை பின்பற்ற வேண்டும் என்று விரும்பியிருந்தார், இயேசுவை என் குரு என்று ஏற்றுக்கொண்டு அவருடைய அடிச்சுவடலை பின்பற்றுவர்களாய் நீங்கள் மாறியிருந்தார், God will open your eyes, உங்களுடைய கண்களே திறப்பார். இயேசு எப்படி அவர் எடுத்து அவர் சொன்னார், பாருங்கள் சீசர்களே, உங்களுக்கு இது விளங்கிவிட்டதா? விளங்கவில்லை என்று சொல்கிறீர்களா? பாருங்கள், இந்த லோகத்தாருக்கு என்னுடைய வார்த்தைகள் எல்லாம் வெறும் ஓமைகள் தான், கதைகள் தான். கதைகளைத்தான் கேட்பதை போல் கேட்பார்கள். உங்களுக்கோ தேவராஜ்யத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்வதற்கு அருளப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். உங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. யூ ஆர் கிராண்டட், யூ ஆர் பெர்மிஷன் கிவன், உங்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டு விட்டது. என்ன அனுமதி என்றால், தேவ ராஜ்யத்துக்குரிய எதை பெற்றுக்கொள்ள வேண்டும்? ரகசியங்களை அறிந்து கொள்ளும்படி உங்களுக்கு அருளப்பட்டது என்று அவர் சொன்னார். ஹல்லேலூயா. தட் பிளஸ் மை ஹார்ட். என் இருதயத்தை ஆசீர்வதித்து என்னுடைய 48 ரட்சிக்கப்பட்ட 56 வருடங்களை திருப்பி நான் பார்க்கிறேன். வாட் அ பியூட்டிஃபுல் லைஃப் இட். இத்தனை அற்புதமான ஒரு வாழ்க்கையை
இந்த வேத புத்தகம் எனக்கு அருளி இருக்கிறது. எனக்கு பிரியமானவர்கள் யாராயிருந்தாலும் அவர்களுக்கு இந்த வாழ்க்கை தான் வேண்டும் என்று சொல்வேன். சிலர் தங்களுடைய தச்சு வேலையை பண்ணினார்கள் அல்லது ஏதோ கொள்ள வேலையை பண்ணினார்கள், ஏதாவது வேலையை செய்து கொடுக்கும் பொழுது பிள்ளையை பார்த்து, டேய் டேய் இந்தாடா இங்கே பார், என் வேலையை மட்டும் வந்துடாத, அப்பா வேலைக்கு வந்துடாதடா, நீ நல்லா படித்து வேறையாவது வேலையை பாரு என்று சொல்லுவான். ஒருவரை நான் சமீபத்தில் ஒருவரை பார்த்தேன். அவர் ஆர்டிஓ ஆஃபீஸ்லேயே, ஆர்டிஓ ரீஜனல் டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸில் பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறார். தன் மகனை பார்த்து அவர் சொன்னார், மகன் என்ன செய்கிறான்னு சொன்னபொழுது, என்ன வேலை செய்கிறான்னு சொன்னபொழுது, அவனும் உங்களை போல் ஆர்டிஓ ஆக்குவதற்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா? ஜென்மத்திற்கும் வரக்கூடாது, நான் செய்கிற வேலை எவனும் என்ன செய்யக்கூடாது, என் பிள்ளை ஒரு வயலும் செய்யக்கூடாது என்று அவர் சொன்னார். அப்படியா நீங்கள் இருக்க வேண்டும்? அப்படி இருந்திருக்க வேண்டுமா? இல்லை, உங்களுடைய பிள்ளைகளை பார்த்து, சந்ததியை பார்த்து, நான் வாழ்ந்ததை போலவே, நான் பூரித்து வாழ்ந்ததை போல நீங்களும் வாழ வேண்டும் என்று சொல்கிற மக்களாக இருக்க வேண்டும். நல்ல கிறிஸ்தவர்களாக வாழ்ந்தவர்கள் கூட கூப்பிட்டு, பிள்ளையை கூப்பிட்டு, என்னடா ரொம்பவும் பக்தியாக வாழுகிறாய், எட்டு சுரக்கா கறிக்கு உதவாதுடா, அதை போட்டுடா, ஊருக்கு தாண்டா உபதேசம், உனக்கு இல்லைடா மகனே என்று சொல்லி வைப்பார்களே பாருங்கள். சில கெட்ட பெற்றோர்கள் தகப்பன் பிள்ளைகள் தகப்பனை பின்பற்றுகிறது போல என்று சொல்லாமல் இவர்கள் இயேசுவை பின்பற்றுவதற்கு இப்படியெல்லாம் சொல்லுகின்ற சில பெற்றோர்கள் இருக்கத்தானே செய்கிறார்கள். டேய் பணம் தாண்டா முக்கியம், சர்ச்சைக்கு போகிறேம்மா, போடா சர்ச்சை 2வது வச்சுக்கிறோண்டா, பணம் தாண்டா போடா, இப்போ தொழிலுக்கு போனால் 1000 ரூபாய் கிடைக்குண்ணா, போடா என்று அவர் விரட்டுகின்ற பெற்றோர்கள் இருக்கத்தானே செய்கிறார்கள். அப்படி இருந்து விடலாமா? நான் பெற்ற பாக்கியத்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? பெற வேண்டும். இயேசுபிரான் கூப்பிட்டு தன் சீசர்களை அழைத்து அவளுக்கு கடைசியிலே ராப்போஜனத்திலே உயிரை விடப் போகிற கொல்கத்தா மேட்டில் ஏறப்போகிற நேரத்தில் மகிழ்ச்சி அடைந்து அவர் என்ன சொன்னார்? வாருங்கள் எல்லோரும் வாருங்கள் என்று சொன்னபோது வெளியே இருந்தோம்னா எட்டி பார்த்தார். இவர் மறிக்கப் போகிறேன் என்று சொல்கிறார், எல்லோரையும் கூப்பிட்டு இருக்கிறார், ஆளுக்கு 10 லட்ச ரூபா என்ன செய்வார், கொடுத்தாலும் கொடுப்பார் என்று சொல்லும் பொழுது, இதோ என் சரீரம், இதை வாங்கி புசில் என்று சொன்னாரே, அதை பிட்டு கொடுத்து, இது என் சரீரம், நான் வாழ்ந்ததை போலவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? வாழ வேண்டும். இது ஜீவன் நிறைந்தது, இந்த ஜீவனை விட்டுவிடாதீர்கள். என்னுடைய மரணத்தை நினைவு கூர்ந்தால் அதன்படி நடந்தால் உங்களுக்கு ஜீவன் உண்டு என்று சொல்லுகின்ற தன்னுடைய ஜீவ அப்பத்தை பகிர்ந்து கொடுத்தாரே பாருங்கள். அப்படி இருக்க வேண்டும். ஒரு பக்தி உள்ள ஒரு சந்ததியை வாழுகின்ற ஒரு தெய்வ பயம் கொண்ட ஒரு தாய், தெய்வ பயம் கொண்ட ஒரு தந்தை இருந்திருக்க வேண்டும். ஐ லிவ் திஸ் லைஃப், இந்த வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறேன், நீ வாழப்பா என்று சொல்லியிருந்திருக்க வேண்டும். லோகத்தை நம்பி ஓடிவிடாதே. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேவதை விட்டுவிட்டு லோகம் பெரிதா, பணம் பெரிதா, பணம் உன்னை கைவிட்டு விடும். கைவிடாததெல்லாம் இயேசுனுடைய ஜீவன், இயேசுடைய மேல் வைத்திருக்கிற விசுவாசம், அதுதான் கடைசி வரைக்கும் உன்னை காப்பாற்றும் என்று சொல்லுகின்ற வாழ்க்கை வேண்டாமா? ஐ காட், அதை நான் பெற்றிருக்கிறேன், ஐ லவ் டு கிவ், அதை கொடுக்க ஆசையாக இருக்கிறேன். கர்த்தர் வரும் வரைக்கும் என்னுடைய ஜீவன் காலம் எல்லாம் ஓடி ஓடி சென்று எங்கெல்லாம் அவருடைய ஜீவனை குறித்து பேச வேண்டுமோ நான் என்னால் முடிந்த அளவிற்கு நான் பேசி வருகிறேன். எல்லோரையும் இந்த வாழ்க்கையை வாழும்படி தூண்டி விடுகிறேன். ஏனென்றால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன். பரிபூர்ண ஜீவனை பெற்றவன் அதை பிறருக்கு கொடுக்காமல் இருக்கவே இயலாது. கர்த்தரை தன்னுடைய மெய்ப்பராய அவன் கொண்டவன் கடைசியில் வரும்பொழுது என் பாத்திரம் நிரம்பி என்று நின்று விட மாட்டான். நிரம்பி என்ன செய்ய வேண்டும்? வழிந்தோடி மற்றவர்களுக்கும் அந்த ஆசீர்வாதம் போக வேண்டும் என்று விரும்புவான். இயேசுபிரான் அதை எப்படி அவர் சொன்னார்? என்னை விசுவாசிக்கிறவன் அப்படித்தான் இருப்பான், அவனுடைய இருதயத்திலிருந்து ஜீவனது என்ன செய்யும்? புரண்டு ஓடும் என்று இருந்திருக்க வேண்டாமா? அவனுடைய வாழ்க்கையை அவன் முன்மாதிரியாக வைத்திருந்திருக்க வேண்டாமா? நான் வாழ்ந்த கற்புள்ள வாழ்க்கையை நீ வாழும் மகனே என்று சொல்ல வேண்டாமா? நீ வாழும் மகளை என்று சொல்ல வேண்டாமா? நான் பெற்ற பொறுமையினுடைய வாழ்க்கையை நீ அடைய வேண்டும் சொல்ல வேண்டாமா? சாந்த குணத்தை நீ அடைய வேண்டும் என்று சொல்ல வேண்டாமா? நான் பெற்ற தெய்வ ஆசீர்வாதம், தெய்வத்தினுடைய சமாதானம், தெய்வத்தினுடைய மகிழ்ச்சி கொள்ளை கொள்ளையாக இருக்கிறது, இந்த உலகம் தராத மகிழ்ச்சியை நான் பெற்றிருக்கிறேன், நீ அடைய வேண்டும் என்று நாம் சொல்ல வேண்டாமா? அதுபோன்று இருப்பதெல்லாம் இந்த வேர்ட் ஆஃப் காட், தேவனுடைய வசனம் உயிருள்ள வசனமாக இருக்க வேண்டும். அந்த வார்த்தையை நாங்கள் கேட்டோம், அதை கண்டோம், உற்று நோக்கினோம், ஜீவ வசனத்தை தொட்டோம், புழங்கினோம் என்று வாழுகின்ற ஒரு வாழ்க்கையில்தான் உங்களுடைய புதிய மனிதனை பத்திரமாய் வைத்து கொள்ள முடியும். இல்லை என்றால் மீண்டும் உங்களுடைய வஞ்சிக்கிற இந்த மோசம் போக்குற இச்சைகளினாலே பழைய மனிதன் உயிரோடு எழுந்து வந்து விடுவான். ஆக அது போன்ற ஒரு பகுதியைத்தான் வி ஸ்டார்ட் த ஃபர்ஸ்ட், முதலாவது வைத்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை பற்றி என்ன இருக்கிறது தெரியுமா? அவருக்குள், இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த என்ன நீங்கள் ஃபில்லப் பண்ணுவாங்கள்? இல்லை, அது சரிதான், அது ஒன்று தான். இன்னொன்று என்ன?
இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த விசுவாசமும் அன்பும் உங்களிடத்திலும் இருக்க கடவுள். பிஃபோர் த லவ் இந்த இந்த உலகத்திலே அன்பு என்பது கரைப்படுத்தப்பட்ட ஒன்று. அது இச்சையான மோகத்திற்கும் அன்பு தான். அது அந்த சில நாய்களோடு ஓடுமே, அப்படி ஓடித் திரிவதும் அன்பு தான். கரைப்பட்ட அன்பை வைத்து கொண்டு வாழுவதை காலத்திலே faith must be coupled with love coupled with the faith. விசுவாசத்தோடு ஒன்றிய அன்பு தான் பரிசுத்தமானது. அல்லாமல் வெறும் அன்பு என்று சொல்வதெல்லாம் காதல் என்று கெட்டு மாய்ந்து கொண்டு அந்த இழிவான இச்சையின்படி வாழ்கிறார்களே, இச்சையான கேட்டிற்கு அது உள்ளே சிக்கிக்கொண்டு வாழ்கின்ற மக்களை போல் ஒரு நாளும் இருந்துவிடக்கூடாது. ஆகவே த ஃபெய்த் அண்ட் த லவ், அதுபோலவே விசுவாசம் அன்பு என்பதை போலவே யுவர் பிளேட், உங்களுடைய பிளேட் நன்றாய் சுத்தமாக இருந்தால்தான் அதற்கு மேல் பிரியாணியை வைக்க முடியும். எவ்வளோதான் பிரியாணி நல்லது என்று சொல்லிக்கொண்டு பிரியாணி இப்படி உங்களை உட்கார வைத்து ஆள் கொஞ்சம் பிரியாணி கொடுத்தா சாப்பிடுவீர்களா? உங்களுடைய உட்காந்துருக்க இடத்துலையே கொஞ்சம் கொஞ்சம் போட்டு போயிடும் என்று வைத்துக்கொள்ளுமே, நீ சாப்பிடுவீர்களா? பரவாயில்லை, மண்ணில் போட்டால் போடுங்க என்று சாப்பிடுவீர்களா? என்ன வைக்க வேண்டும்? முதலாவது என்ன வைக்க வேண்டும்? எஸ், இஃப் யூ டோன்ட் ஹேவ் தட் ப்ரிசர்வேஷன் ஆஃப் த ஃபெய்த், அந்த விசுவாசம் இல்லை என்று சொன்னால் தெய்வ அன்பு என்று சொல்வதை பெற்றுக்கொள்ளே இல்லை என்றால் அவர்கள் பாவம் செய்கிறவர்களாகவே இருப்பார் என்று சொன்னால், பழைய மனிதனையே சுமந்து கொண்டு வாழ்கிறவர்களாய் அவர்கள் இருப்பார்கள் என்று சொன்னால் எங்கே தெய்வ அன்பை கொண்டு வந்து தர முடியும்? விசுவாசம் சரியாக இருக்க வேண்டும். தேவனை பற்றி வாழ்கின்ற அந்த விசுவாசத்திலே பழைய மனிதன் என்ன ரிட்டர்ன் சொல்லுங்கள், என்ன ரிட்டர்ன்? மம்மீஸ் ரிட்டர்ன் வந்துவிடக்கூடாது. உங்கள் வாழ்க்கையிலே மம்மீஸ் ரிட்டர்ன் ஆகி வந்து செத்து போனதெல்லாம் அந்த பிரமிடிலிருந்து எழுந்து வந்து உங்களுக்குள்ளே வந்து வாசம் செய்து விடக்கூடாது. இஃப் யூ லீவ் லைக் தட், அப்படி வாழ வேண்டும் என்றால் எதை நீங்கள் ஜெயித்து வாழ வேண்டும்? மோசம் போக்கும் இச்சைகள். என்ன இச்சைகள்? அது பகிரங்கமான இச்சை. நான் கொலையாக செய்தேன், பகை வைத்திருக்கிறாயே உள்ளத்தில், பகை வைத்து நான் என்ன பெரிய விபச்சாரமாக செய்தேன், நீ ஸ்திரீ இச்சையோடு பார்க்கிறாயே, அதெல்லாம் மோசம் போக்குன்ற அந்த மாம்சத்திலிருந்து விடுதலையாவதற்குரிய வழிதான் அந்த கலாத்திர 5ஆம் அதிகாரம் என்ன இருக்கிறது? கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள் தங்கள் மாம்சத்தையும் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். எப்பொழுது அறைந்திருக்கிறார்கள்? எவ்ரி டே, ஒவ்வொரு நாளும் சிலுவை எடுத்து வாழ்கிறார்கள். they escape from that deceitful lust, மோசம் போக்குற இச்சையிலிருந்து விடுதலை ஆகிறார்கள். மறைவான அவருடைய பாவங்கள், மறைவான பகைகள், மறைவான அந்த இச்சைகளிலிருந்து, அந்த போட்டி பொறாமையிலிருந்து விடுதலையாகி அவர்கள் வாழுவார்கள். நாம் எல்லோரும் யார்? கிறிஸ்துவனுடையவர்கள். சொல்லுங்கள், எஸ், we belong to Christ. அவருடையவர்கள் கடைசி நாளிலே அவர் வரும்பொழுது எழுந்திருப்பார் என்று எழுதியிருக்கிறது. அவருடையவர்களாக இருக்கிறவர்களை தான் அவர் தன்னோடு சேர்த்து கொள்வதற்கு அவர் வருகிறார். இந்த பகுதியை நாம் முன்வைத்து நாம் எல்லோரும் முழங்கால் படியிட்டு ஆண்டவரிடத்தில் நாம் ஜெபம் செய்வோமா? எல்லோரும் முழங்கால் படியிட கடவோம். பிதாவே, இந்த நல்ல நாளுக்காய் நன்றி. எங்களுடைய இந்த கூடுகையில் உடைய சமூகம் கூட இருந்து உடைய பிரசனம் நாங்கள் வேண்டிக் கொண்டதை போல், ஆராதித்ததை போல் எங்களை நிறைத்து எங்களை நடத்தியதற்காக நன்றி. மீதியான நேரத்திலேயும் அந்த 3 நாட்களிலேயும் உடைய சமூகம் எங்களோடு கூட இருந்து நித்திய பாதையிலே நடத்துவீராங்க. முடிவுரை நிலைநிற்கிற இந்த கல்வாரி அன்புக்கு நேராய் நாங்கள் நடந்து வர உதவி செய்கிறாங்க. எல்லோரையும் ஆசீர்வித்து அடுத்த கூட்டத்திற்கு எங்களை ஆயத்தப்படுத்தும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரலோக பிதாவே, ஆமென்.